வணக்கம். நான் டாக்டர் சதீஷ், புற்றுநோய் கதிர்வீச்சு சிறப்பு சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. ஜங்க் ஃபுட் அண்ட் கேன்சர் பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். அதாவது துரித உணவு அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனாக இருக்குது. எஸ்பெஷலி இளம் வயதினர், யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பிஸி லைஃப் ஷெடியூலில் ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ரொம்ப நகர்ந்துட்டாங்க. அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால இரைப்பை புற்றுநோய், ஸ்டொமக் கேன்சர்ஸ் மற்றும் பெருகுடல் புற்றுநோய் மற்றும் மலக்குடல் புற்றுநோய், கோலோரெக்டல் கேன்சர் அண்ட் ஸ்டொமக் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சமீப காலங்களில் நிறைய இளம் வயதினருக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான முக்கியமான ரீசன் இந்த ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த உணவு வகைகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அஜினோமோட்டோ, உப்பு மற்றும் காரம், இந்த 3 விஷயங்களால் குடல் மற்றும் பெருகுடல், இரைப்பை இந்த இடங்கள்லாம் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நாளடைவில் அது கேன்சராக உருமாறுது. இதில் இந்த ஃபுட்டோடைய கன்சம்ஷன் மட்டும் இல்லாமல் வேளைக்கு கரெக்டாக சாப்பிடாம இருக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம். 3 வேளையுமே கரெக்டாக ஒரு இடைவெளி விட்டு சாப்பிடாம ஒரு வேளை 1 மணிக்கு சாப்பிட்றது, ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி இன்அப்ரோப்ரியேட் ஃபுட் இன்டேக் பிஹேவியர்ஸ்னால கேன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட், அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட், நார் சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள், உப்பு காரம் போன்றவை கொஞ்சம் அளவாக இருக்கக்கூடிய உணவு வகைகள், அதே போல் பச்சை காய்கறிகள், பழங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டு மாமிச வகைகளை கொஞ்சம் குறைத்து கொள்வதன் மூலமாக இளம் வயதினர் இது போன்ற புற்றுநோயிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம்.